ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது பெருசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அருமையான ஒரு பதிவு. உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதங்களாக இருக்க போகிறது, இது யாருமே சொல்லாத பதிவுன்னு நான் நினைக்கிறேன். யாருமே சொல்லலை, ஆனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம். நினைச்சதை சாதிக்கணும். ஒரு வண்டி வாங்கணும், இப்படித்தான் வாங்கிடுவீங்க. வீடு வாங்கணும், இப்படித்தான் வாங்கிடுவீங்க. கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு வாழக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் நீங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சவால்களை சந்தித்து தான் வரீங்க. கரெக்டாக? அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதங்கள். முதல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படின்னா, இந்த தை பிறந்தால் விரயம் அதிகமாகும். செலவுகள் சுப செலவுகளாக வரும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தை பிறந்தால் நீங்கள் கிரகப்பிரவேசம் திட்டமிட்டுருவீங்க. ஜாலியாக அப்படி புது வீட்டுக்குள்ளே போவீங்க இல்லையா? இடமாற்றம். இந்த வாடகை வீட்டில் இருக்கோம், பிரச்சனைகளாக இருக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும், நல்ல வீடு அமையும். அதுமாதிரி படிக்கிற குழந்தைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் படிக்கணும்னா அந்த குழந்தைகள்லாம் டக்குன்னு போயிடலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்போ தான் வந்து இந்த அசுப விரயம், மருத்துவ செலவுகள்லாம் இருக்காது. அதுக்கடுத்த மாசி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்? உங்கள் ஜென்மராசியில் சூரிய பகவான் வரார். சூரியன் அப்படின்னாலே உஷ்டம், உங்களுக்கே தெரியும். அந்த உஷ்டம் அப்படிங்கும்போதே உங்கள் ஜென்மராசியில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக எல்லா வேலைகளையும் செய்யணும். பொறுமையாக உத்தியோகத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது சப்போஸ் 2 நாளில் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னா பாஸ்கிட்ட 3 நாள்னு சொல்லுங்கள். சார் மேக்ஸிமம் 2 நாளில் முடிச்சிடுவேன், இல்லைன்னா 3 நாள் சார் ப்ளீஸ். உங்களோட டேலண்ட் அங்கே தான். 1.5 நாளில் முடிச்சிடுவீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும், பொறுமையாக. அதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போதும். ரைட்டா? அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் அற்புதம். ஏன்னா உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து சனீஸ்வர பகவானோட சேர்றார். 7.5 போயின்னு இருக்கு. கரெக்டா? 7.5 உங்களுக்கு ஒன்றும் பாதகம் கொடுக்கல, உங்கள் வாய் தான் பாதகத்தை கொடுக்கறது. புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். எப்போவுமே நாவடக்கம் வேணும். பொறுமையாக இருங்க, சிறப்பு கண்டிப்பாக அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானங்கள் வருவதால் உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. இந்த நேரத்தில் சாதாரண அந்த கும்பராசி அன்பர்கள் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. இந்த வேலையை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும், செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இடம், பொருள், ஏவல் அறிந்து தான் சொல்லுவீங்க. எல்லாருக்கும் தாட் போட் தஞ்சாவூர்னு சொல்லி வாக்குறுதி அள்ளி வீச மாட்டீங்க. நீங்கள் என்ன அரசியல்வாதியா? 100 வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, கடைசியில் 2 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா. அப்படியா? நீங்கள் கிடையாது. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா யோசிப்பீங்க, ஏன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்னு. அதை கொடுத்தீங்கன்னா முடிச்சிடுவீங்க. அதுதான் உங்களோட டேலண்ட். அந்த வகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக உங்களோட
சித்திரை மாதம் ஏற்றம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம், அங்கே தான் மேஷத்தில் தான் வந்து சூரிய பகவான் உச்சமடைகிறார். உங்களோட களத்திராதிபதியாக இருக்கட்டும், அது எந்த பாவகமாக இருந்தாலும் உங்கள் இடத்துல உச்சமடைகிற வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சதை சாதிச்சுக்கலாம். அதுமாதிரி புதுசாக வேலை தர்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த ஐடி துறையில் ஒரு ஏதோ உட்காந்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒரு டீம் லீடராக ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுமாரி தொழிலில் இருக்கிறவாள்லாம் கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் தொழில் வியாபாரத்தில் இருப்பீங்க. ஏன்னா கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வரத்துக்கே பயப்படும். அப்புறம் இல்லை உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரத்துக்கு, கரெக்டாக? அது உங்ககிட்ட வரத்துக்கே பயப்படும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் டேலண்ட். வந்து பக்கத்தில் வேணால் உட்காந்துக்கோ, என்கிட்ட வந்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சுறுசுறுப்பானவர்கள். ஸோ தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பு. அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள், ஏன்னா அங்கே தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சி அவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை, அதாவது இந்த பொறுப்பு கிடைக்கலையே நினச்சிட்டு இருப்பா அந்த அவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும். ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறவங்கள பதவிகள் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு மாதம், தைரியமான ஒரு மாதம். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, தொழில் வியாபாரத்தில் நம்பிக்கை. இந்த வேலையை என்னால் செய்ய முடியும், இதனாலே உயர்வுகள் வரும் அப்படின்னா அதிரடியாக சில முன்னேற்றங்களை நீங்களே எடுத்துப்பீங்க, மாற்றங்களை. அதனாலே உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அதற்கடுத்த மாதம் வைகாசி. இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அது அந்த வைகாசி மாதம் எப்போ வருதுன்னா 15/5/2026 14/6 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்திற்கு இந்த சூரிய பகவான் வரார். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சிடும். மற்றபடி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், இடமாற்றம். இந்த வேலை வேண்டாம் சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் அது முக்கியமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் சொல்லுவேன் இந்த வேலை வேணாம், விட்டுட்டு நீ வேறு வேலைக்கு போடணும், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த சிச்சுவேஷன். அப்படி நீங்கள் ஒரு வேலை திட்டம் போட்டிருந்தீங்க, இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதேமாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் பணம் நிறைய வந்திருக்கும், அதெல்லாம் வச்சு போட்டு தொழிலை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், அப்படியே பெருசாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுமாதிரி சில பேருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 7 முடியறது, அப்படியே தள்ளி விட்டுருவார். நல்லா போயிட்டு படிங்க. ஒவ்வொரு விதத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்குங்க. அதற்கடுத்த ஆனி மாதம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றார் சூரிய பகவான், கரெக்டாக. 6ஆம் இடத்துல நம்ம தலைவர் குரு பகவான் அவர் இருக்கார். அவர் உங்களுக்கு 2-11 கூட அதிபதி, கரெக்டாக. அப்போ தனக்காரகனும் அவர் தான், லாபக்காரகனும் அவர் தான், புத்திரக்காரகனும் அவர் தான். ஸோ இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் உத்தியோகத்தில் டென்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே போயிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் காத்து இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில், ஏன்னா அதான் ஜீவனம், கரெக்டாக. நமக்கு ஜீவனம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஜீவனம் கரெக்டாக அமையணும் அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், நல்லது. சரி, இந்த 6 மாதங்களும் அற்புதமாக அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பைரவர் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அந்த பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பைரவர் கால பைரவராக இருக்கட்டும், சொர்ணாகர்ஷண பைரவராக இருக்கட்டும், உன்மத்த பைரவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய கோயிலில் கால பைரவர் தான் இருக்கும். கால பைரவர் சனீஸ்வர பகவானுக்கு தேவதை. காலபைரவர் இஷ்ட கட்டளையைத்தான் இந்த சனீஸ்வர பகவான் நிறைவேற்றின்னு இருக்கார். ஸோ
காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் காலபைரவரை வழிபாடு செய்வதால் 6 மாதங்களும் இனிமையாக மாதங்களாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.